பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமா அப்படியே அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்ப இல்ல மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்ல விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கலாம் அப்படின்னாலும் கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னா இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள். சித்ரா சார் சிரிக்கிறார். ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தோட டைட்டில். அவர் சிஎம் ஆயிட்டாரு, அதனால நடிக்கல. இப்ப என்கிட்ட இன்னும் என் செல்போன்ல ஒரிஜினல் தினத்தந்தியில முழு பக்க விளம்பரம் வந்தது, மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது இன்னும். அப்போ பாலாஜி சார் படத்துல நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்ப பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் அது வாத்தியார் பட டைட்டில், அவர் கோச்சுக்கு போறாரு, நல்லா இருக்காரு சார் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார். மக்கள் என் பக்கம்னா அது ஒன்னே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இல்லை அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில். நான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி 100 ரூபா வாங்கிட்டு வருவேன். நான் போய் கேட்டா கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அப்போ உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன். யாரு ஹீரோன்னு கேட்டாரு, சத்யராஜ்னு. வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்படி வந்து அவருடைய டைட்டில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சு லூட்டின்னு ஒரு படத்துல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா நானும் தலைவரும் மீட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில. நம்ம துரைசார் படம். அதுல வந்து ஒரிஜினல் படத்துல வேற வசனம், இதுல வேற வசனம் பேசணும் வாத்தியாருக்கு. மயில்சாமி தலைமையில பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து பேசி பாட்டும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல மயில்சாமி சொன்னாப்புல கரெக்டா சத்யராஜனை கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டா பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீன்ல எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டேன். அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானா தான் இருக்கு. ஏன்னா குண்டடிப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினாரு. நிறைய வித்தியாசம் இருக்கு. காவல்காரன்ல பாத்தீங்கன்னா பாதி படம், முக்காவாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸ்ல இருக்கும், ஒரு 2-3 சீன் தான் வேற மாதிரி வாய்ஸ்ல வரும். டப்பிங் பேசினேன். அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடைச்சது, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாரு. ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல், சீனியர் வைக்கல், ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பாரு. அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான். அதுல நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு என்னுடைய ஆரூர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ல நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மில்டன் அவர்களுக்கு, என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நட்பு. விஜயகாந்த் சாரை பத்தி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின் தான் விஜயின் தான் கூப்பிடுவேன். எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் தான் அதிகம். அது பேசினா இந்த மாதிரி ஒரு புக்கு எழுதலாம். அப்போ நீங்க அவர் திரையில வீரமா பார்த்திருக்கோம், ஒரு புரட்சி கலைஞர். அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி. அதை மட்டுமே ஒரு புக்கா எழுதணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனஞ்சயன் சார் என்ன, அந்த குழந்தையே நீங்க தான் சார். அவர்கிட்ட பாருங்க, அவர் முகத்துல பாருங்க, அந்த குழந்தையே நீங்க தான் சார்ங்கிற ஒரு முகம் வச்சிருப்பாரு. நம்ம சக்தி சிதம்பரம் வந்து டைரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லுவாரு, இந்த அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு அதுக்கு பேர் முரளி ஃபேஸ் அப்படிம்பாரு. நம்ம இதய முரளி இருக்காருல்ல சார், இந்த முரளி ஃபேஸை வச்சு ஏமாத்தாதீங்க சார். அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து அந்த குழந்தைய நீங்க தாங்க சார் மாதிரி ஒரு முகம். அவர் கேட்டாருன்னா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தானோ. விஜய் மில்டன் டைரக்டர் அப்படின்னு ஒன்னே வந்து நான் கோலி சோடா படம் பார்த்துருக்கிறேன். உடனே சரின்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையிலேயே இது அவர் கேப்டன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒன்னும் கதையே கேட்கல, விஜய் மில்டன் ஒன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்படி எனக்கு வந்து தம்பி விஜய் ஆண்டனி கிட்ட ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். அவர் கூட நடிக்கிற 3வது படம் இது. சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் விவாதிப்போம். வாத்தியார் பாட்டு மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து விஜய் ஆண்டனி அவர் தான். அவருடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன கிளியரா தெரியும். அதுதான் அவருடைய என்ன லைஃப்ல வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் இந்த ட்ரைலர், டீசர் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே மிரட்டிட்டாரு சார். மியூசிக் டைரக்டர் சார், சூப்பர் சார்,
பிரமாதம். அதே மாதிரி போட்டோகிராஃபி என்ன, எனக்கு விக்குக்காகவே தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது, சௌரியமா போச்சு. முடியோட பிறந்ததுன்னு வச்சுங்களேன், இவ்வளவு வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காரு, கட்டப்பாவே கிடைச்சிருக்காது. ஏன்னா கண்டினியூட்டி இருந்திருக்கும். சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா, சார் 10 படம் கண்டினியூட்டி சார், அதெல்லாம் மொட்டையில அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும். அது இல்லாம இருந்ததுன்னா நல்லதா போச்சு. சில விஷயம் சில மைனஸ் தான் பிளஸ்ஸா இருக்கும். இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல, சாருக்கு இல்ல அவருக்காக நாங்க வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க, என்ன தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கும்னா அவரை நான் டிஸ்டர்ப் பண்றதே இல்லையில. அப்ளிகேஷனா போடுறது, ஏன் படம் ஒண்ணும். அந்த ஆள் என்ன செய்வாரு, 2 பேர் எலெக்ஷன் நிக்கிறாங்க, 2 பேர் போய் பூ தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், அதுதானே இயல்பு. நத்திங் பட் டிக்டாக்டிங் காட். கடவுள் கிட்ட நீங்க கட்டளை இடுறீங்க, எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், 2 ஒன்று தானே. டயலாக் ஒண்ணுதான், எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படிங்கிறதா, பாடி லாங்குவேஜ் தான் வேற. அப்ப கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா, டே நீ யாரா என்ன கரெக்ட் பண்றதுக்கு, எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு என்ன நடக்கும்ட்டு. அவன் பாருங்க சத்யராஜ் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா, கமெண்ட் பண்றானா, என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானா. பிரேயன் தப்பு கண்டுபிடிக்கிறதா, நீ செய்யறது சரியில்லைப்பா, இப்படி செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. அதனால வந்து எனக்கு அவரு என் மேல அவருக்கு ரொம்ப பிரியம். இந்த எல்லா படத்தையும் புகழ்ற மாதிரி இந்த படத்தை புகழ்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும், இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் எனக்கு அதெல்லாமே தெரியுது இல்லைங்க. என்னமோ காலையில கிளம்பி போய் டோப்பா தூக்கி தலையில வச்சு நடிக்க போயிடுது, ஒண்ணுமே தெரியுது இல்ல. இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒரு காலத்துல ஆபாவனம் அரவிந்த் ராஜா எல்லாம் வந்து இன்ஸ்டியூட் பசங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்ப பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷாட் இல்ல, ஓஎஸ்எஸ் தாய்நாடு நடிக்கல, ஓஎஸ்எஸ் யாருகிட்டா போய் கேட்குன்னு பக்கத்து ஃப்ளோர்ல ஏவிஎம்ல விஜயகாந்த் இருந்தார். போய் விஜய் நீங்களே ஏற்கனவே இங்க நடிச்சிருக்கீங்களா, அது என்ன ஓஎஸ்எஸ்? எனக்கு அப்படித்தாங்க சத்யராஜ், முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க, அது ஒண்ணும் இல்லைங்க சஜஷன் ஷாட் சத்யராஜ், அதை போய் இவங்க பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது, புது விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நான் இந்த சினிமால டிராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன். இந்த நேரத்துக்கு எதுவும் அதான் இப்படி கூட சொல்ல, லட்சியம் பிடிக்காத மனிதன். என்ன இப்படி போறது, அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போறது, அங்க சேவர் இருந்தா லெப்ட்ல கட் பண்ணி பாரு, ஆனா அங்க ஒரு கதவு இருக்குப்பா, அப்படி நமக்கு எப்படியோ வெளியில போனா தான் முக்கியம். அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா. கொஞ்ச நாளைக்கு பிடிவாதமா இருந்த வில்லனா நடிக்கூடாது. இப்ப பார்த்தா பகத் ஃபாசில் ஒரு பக்கம், எஸ்.ஜே. சூர்யா ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க. ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல இருக்குது. இல்ல அதுலதான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம், பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட் மார்க் இருக்கும். இப்ப விஜயகாந்த் சார படத்துல போட்டு செவத்தில் ஏறி வரைக்கூடாதுன்னா எப்படி, ரஜினி சார படத்துல வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி, அது மாதிரி சத்யராஜ்னா நக்கல் நையாண்டி லொல்லு இருக்கணும். இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா 2 பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும். ஒண்ணு டைரக்டர் கிட்ட இருந்து வேணும், இன்னொன்னு ஹீரோ கிட்ட இருந்து வேணும். ஹீரோ முகம் சுடிச்சா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரு. அதனாலதான் வில்லனா நடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. இந்த பவர்ஃபுல்லா இருந்தா நடிக்கலாம் இது மாதிரி, அதுல ஒன்றும் சிக்கல். இப்போ நடிக்கிறேன். அது மாதிரி வந்து எனக்கு பலவிதமான கேரக்டர் வந்து ஏற்கனவே கொடுத்த டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். பி வாஸ் சாருக்கு, மணிவண்ணன் சாருக்கு, பாரதி ராஜா சாருக்கு. ஏன்னா இப்ப நான் ஒரு ஹிந்தி படம் இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து வெப்பன் ஒரு படம் வருது, அதுல வந்து ரொம்ப டஃப் கேரக்டர். அதே ஜூன் 7 முஞ்சியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அதுல ஃபுல் காமெடி, கிட்டத்தட்ட தம்பி வடிவேலு பண்ற காமெடி கேரக்டர். நான் வீட்டு கேட்டேன், ஏங்க சவுத் இந்தியாவில் தான் சத்யராஜ் தெரியும், உங்களுக்கு எல்லாம் வெறும் கட்டப்பாவத்தான் தெரியும், இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறேன், அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, உங்களுக்கு கட்டப்பாவத்தான் தெரியும், நீங்க எப்படி எனக்கு வந்து அதாவது காமெடியனா இருந்து டஃப் ஆகுறது இல்ல, ஃபுல்லாவே காமெடி. வடிவேலுக்கு பதிலாக நான் நடிச்சேன் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி. எப்படிங்க அப்படின்னா, அவங்க ஏதோ எப்போ எடுத்த என்னுடைய படத்துல பாட்டு சார், அதுல பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஜூன் 7 வருது விஜய் ஆண்டனி சார், ஃபுல்லாவே காமெடி. ஆமா, அப்படி பலவிதமா இல்ல அள்ளி தெளிச்ச
பி வாஸ் அவர்களுக்கும், மணிவண்ணன் அவர்களுக்கும், பாரதி ராஜா அவர்களுக்கும், ஃபாசில் அவர்களுக்கும், ஜோஷி போன்ற இயக்குநர்களுக்கும், குருதனபாலுக்கும், எஸ் பி முத்துராமன் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜசேகர் சார் தகடு காக்கி சட்டையெல்லாம் அவர் தான் சொன்னார். இப்படி பல சத்யராஜை காட்டி வச்சனால்தான் இன்னைக்கு விஜய மில்டன் சார் மாதிரி ஆளுகள்லாம் எங்கிட்ட, புது இயக்குநர்கள்லாம் எங்கிட்ட வர்றாங்க. அதனால அவர்களுக்கும் நன்றி கூறி, இன்னும் என்னை அரவணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கும் இந்த இன்றைய திரையுலகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நடிச்சிட்டு இருக்கீங்க 45 வருஷம், இப்பவும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்க நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் அந்த என்னமா கம்மி, உங்க ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே அதுல வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் இந்தியில சல்மான் கானுக்கு வில்லனா நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்க அந்த காவி சட்டைக்காரரா நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கு, நடிக்கீங்களா? இந்த 3க்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? பாருங்க, எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும். இல்ல தனஜன் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால ஊடகமா சொல்ல, நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய, ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனாலதான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார்? ஆமா, கூலியில ரஜினி சார் படம் நடிக்கிறேன். அது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும். நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல இல்ல, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். விஜய் எதுங்க, அதுதான் அக்ரிமெண்ட். இல்ல, அவங்க சைடுல இருந்து வரணும் அப்படிங்கறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். அப்ப இருக்காங்கன்னு தானே அர்த்தம். சரி, எதுங்க சார், நீங்க இருந்தீங்கன்னு தானே அக்ரிமெண்ட். இல்ல, அத சொல்லணும். எஸ் இட் இஸ். அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமா, அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்ப இல்ல, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்ல விஜய் மில்டன் சார் அப்படியே எடுக்கலாம் அப்படின்னா கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி, பா ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.